சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நந்தினி மேடம் அவர்களை குடும்பம் சார்பாக வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா அவேர்னஸ் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குறோம். இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல எல்லாருமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. நம்ம யூடியூப் அந்த சமையல் பார்க்கறதுல இருந்து, ஒரு விஷயங்களை கத்துக்கிறதுல இருந்து, ஒரு கலைகளை கத்துக்கிறதுல இருந்து, ஆஹ் ஒரு செலிபிரிட்டியை பார்க்கறதுல இருந்து, ஒரு விஷயத்த நம்ம கூகுள் சர்ச் பண்றதுல இருந்து, ஆஹ் எல்லா ஒரு விஷயத்துலயுமே இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது இல்லாமலாம் இல்லைங்க. யூடியூப் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், யாருமே பயன்படுத்தாத நபர்கள்ன்றது கோடியில ஒருத்தர் 2 பேர் தான். மற்றபடி அனைவரும் நம்ம பயன்படுத்திட்டே தான் இருக்கோம். அதுல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம். சில விஷயங்களை வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்றோம், சில விஷயங்களை நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எல்லாமே எதுல வந்து நடக்குது அப்படின்னா, இந்த நம்ம கைக்குள்ளரே ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த சோசியல் மீடியாவும் நம்ம கைக்குள்ள இருக்கிற ஒரு உலகம் தான். இந்த உலகத்தை வந்து நம்ம கரெக்டா நம்ம எடுத்துக்க வேண்டியது, அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷமும்ன்ற மாதிரி கரெக்டா இது எடுத்துக்க வேண்டியது எடுத்துக்கிட்டா இது நம்ம வாழ வச்சிருது. நாம எடுத்துக்க கூடாது எடுத்துக்கிட்டா இது வந்து நம்மள கீழே தள்ளி படுகொலியில பாதாளத்துல தள்ளி விட்டுருது. இதுதான் இந்த சோசியல் மீடியான்றது நாம வந்து அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த அவேர்னஸ் அப்படின்றது நாம ஏன் வந்து சொல்ல வந்தோம் அப்படின்னா, நாம நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆனவங்களும் இருக்காங்க. இப்ப எப்படி ஒரு ஸ்மோக்குக்கு அடிக்ட் ஆனவங்க இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஆல்கஹால்ல இல்லைன்னா ஒரு சில புக் வார்மா இருப்பாங்க. அது நல்ல விஷயம் தான், அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துல அடிக்ட் ஆகுற மாதிரி இந்த போன், இந்த சோசியல் மீடியான்றது நிறைய பேர் வந்து அடிக்ட் பண்ணி தான் வைக்குதுங்க. இந்த அடிக்ஷன் அப்படின்றதே ஒரு இந்த மொபைல் போன் நம்ம கைக்குள்ளார வந்ததுமே இது வந்து ஏன் நம்மள அடிக்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இப்போ ஒருத்தங்க இன்ஸ்டால இருக்காங்கன்னா அது போய் நம்ம சர்ச் பண்ணணும், ஃபாலோவர்ஸ் தேடணும். ஏன் வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ளார நம்ம வந்து கொண்டுட்டு போகுதுன்றது என்னைக்காவது நம்ம வந்து சிந்திச்சிருக்கோமா? ஏன்னா இந்த அடிக்ஷன்ன்றது அதுல நம்மள ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்றதுனாலதான் அது நம்மள வந்து எடுத்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குழந்தைங்க கையில சாக்லேட் வந்து கொடுக்குறோம்னா, அந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? திரும்ப திரும்ப அது வேணும் வேணும், அந்த சாக்லேட் வேணும், எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு சாக்லேட் வேணும்னு சொல்லி அந்த குழந்தை வந்து கேட்டுட்டே இருக்கும். இது ஒன் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். அது போலதான் இந்த சோசியல் மீடியா அப்படின்றதும். நாம வந்து சர்ச் ஒரு விஷயத்த நம்ம தேடுறோம்னா, ஒரு போன்ல வந்து நம்ம பாக்குறோம்னா, அது திரும்ப திரும்ப அதை பார்க்க அது தோண்டிட்டே இருக்கும். அப்போ அந்த டைம்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த அடிக்ஷன் வந்துட்டு இந்த ஒரு வைப்ரேஷன் நம்மள வந்து இழுக்குது. ஓகே ஃபைன். இது இழுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நீங்க பாக்குற அந்த விஷயங்கள், நாம சர்ச் பண்ற அந்த விஷயங்கள், அந்த மூளை வந்து இதுலதான் நம்மள நோக்கி பயணிக்குதே தவிர, நாம நம்மள தேடுறதுக்கு மறந்துடுறோங்க. இதுதான் விஷயம். இப்ப கூட இந்த விஷயத்த நம்ம சோசியல் மீடியா மூலமா தான் தெளிவுபடுத்த முடியுதே தவிர, நாம வந்து ஒரு புராணங்கள்ல படிச்சோ, இதிகாசங்கள படிச்சோ இது வந்து யாருக்கும் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் இப்போ புராணங்கள், இந்த இதிகாசங்கள்லாம் படிக்கிறது கூட கம்மியாயிடுச்சு. ஆனா இத நம்ம இப்போ ஓகே இந்த சோசியல் மீடியால நம்ம வந்து இது பண்றோம்னா, ஓகே நாளைக்கு ஃபேமஸ் ஆயிடலாமா? ஆயிடலாம். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா கெயின் பண்ணிக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுல பணம் சம்பாதிக்கலாமா? தாராளமா சம்பாதிக்கலாம். போதும், அவ்வளவுதானே நமக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் போதும்னு நினைச்சிட்டா ஓகே. ஆனா அதையும் மீறி சும்மா தேவையில்லாம நம்ம வந்து திரும்ப 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 பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரெயின் பாதிக்கப்படுது, நம்ம மனநிலை பாதிக்கப்படுது, நம்மளுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுது, நம்மளுடைய பசி பாதிக்கப்படுது, சாப்பிடுற சாப்பாட்டை மறக்கிறோம், நம்ம செய்யற செயல்களை மறக்கிறோம். ஒரு சிலர் பேர் பாத்தீங்கன்னா, அவங்க நான் வந்து பாத்தேங்க. அவங்க அம்மா வந்து போனை பார்த்துட்டே போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள குழந்தைய வச்சுட்டு போயிட்டாங்க. எங்க குழந்தைன்னு கேட்டா அவங்க அப்பா வந்து கேக்குறாரு, குழந்தை எங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இந்த போன் வந்ததுல இருந்து. அப்போ ஒரு குழந்தையவே மறக்கிற அளவுக்கு இந்த ஒரு அடிக்ஷனை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, நாம எல்லாமே ஒரு கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? அப்போ இது என்ன இருக்குன்றது நம்ம வந்து சிந்திக்கணும் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு புகையிலை யூஸ் பண்றவங்களும் ஒரு அடிக்ஷன் கொடுக்கற மாதிரி, அப்ப இந்த போன்ல ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்குன்றது தானே அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா,
நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா அது அளவோட நிப்பாட்டிக்கிறதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும். அது நம்ம மன கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும்தான் அது இருக்கு. அது அடுத்தவங்க வந்து நம்மள கட்டுப்படுத்தவும் முடியாது. இப்பெல்லாம் குழந்தை கையிலேயே செல்போன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. 2 வயசு குழந்தையில பிறக்கிற அந்த பிறக்கிற குழந்தையில இருந்து 60 வயசுல இருந்து 80 வயசுல இருந்து 90 வயசு பாட்டி கூட இந்த சோசியல் மீடியா பார்த்துட்டு இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் மறந்து போறதையும் நம்ம வந்து பார்க்கலாங்க. அதாவது பாக்குறது தப்புன்னு கூட நான் சொல்ல வரல. நீங்க தாராளமா பாருங்க. ஆனா அது கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர மனப்பக்குவம் நம்ம கிட்டதான் இருக்குன்றத மறந்துடாதீங்க. அது நீங்க பார்த்துட்டே இருக்க 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 உங்க ஞானத்தை நீங்க இழந்துடுறீங்க. அத பார்த்துட்டே இருக்க அந்த ஞானத்தை இழக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன செய்ய வரோம்ன்றது நமக்கு தெரியறது இல்ல. நம்ம குழந்தை எங்க இருக்குன்னா அது தெரியறது இல்ல. ஆஹ் நான் ரீசெண்டா கூட பார்த்தேன். எங்கம்மா குழந்தைன்னு கேட்டா, வெளியில விளையாட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கு. ஆனா சொன்னதே அந்த சோசியல் மீடியா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்ல. அப்புறமா அவங்க அப்பா வந்து எப்ப குழந்தை காணோமேன்னு எல்லாரும் அலறாங்க. அப்புறம் பார்த்தா நானும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு தானே போனேன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லுது. அப்போ இந்த இது எந்த அளவுக்கு ஒரு மனநிலையை ஒரு மனிதனை மாத்தி வச்சிருக்கு அப்படின்றதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன் இதுலயே நம்ம நிறைய பாக்குறோம். இந்த குழந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆயமா வந்து போட்டு அடிக்குது. இதெல்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்துல இந்த அளவுக்கு நடந்ததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா. நீங்க ரேடியோல அப்ப கூட ரேடியோல நியூஸ் எல்லாம் கூட வந்துச்சு. அப்ப கூட இந்த அளவுக்கு மோசமான காலகட்டம் எல்லாம் கிடையாதுங்க. இந்த போன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பிரெயினை டேமேஜ் பண்ணுது முதல்ல. நம்மளுடைய கண் பார்வையை டேமேஜ் பண்ணுது. நம்ம எண்ணங்களை நெகட்டிவா அது மாத்துது. அதாவது இப்பெல்லாம் கடவுள் நம்பிக்கையே நிறைய பேர் குறைஞ்சிருச்சு. கோவிலுக்கு போற பக்தர்களும் கூட நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் முதல்ல இப்ப எங்க தேடுறாங்க, சாமி எங்க தேடுறாங்க, போன்ல தேடுறாங்க. போன்ல ஆன்லைன்ல தரிசனம், ஆன்லைன் கன்சல்டேஷன், ஆன்லைன் பூஜாஸ் இதெல்லாம் போன்ல தேடுறாங்க. அப்போ அங்க போற அந்த போய் கிடைக்கிற அந்த புரோட்டான்ஸ், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே மாறிட்டு இருக்கு இந்த இருக்கிற காலகட்டத்துல. இப்போ நாம எனக்கு ஒரு மனித குணம் மாறுது, அப்போ வந்து இந்த இயற்கை சீற்றமும் அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த இயற்கையும் தன்னுடைய குணத்தை மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கு. அப்போ எல்லாமே இந்த சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம வந்து போயிடாம சில விஷயங்களை ஒரு மனப்பக்குவத்தோட கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டோமே ஆனா நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், குடும்பத்தையும் நம்ம சீர்படுத்திடலாம். எல்லாத்தையுமே நம்மளுடைய ஞானத்தையும் நாம வந்து இழக்காம இருக்கலாம். குறைந்தபட்சம் இழக்காமலாவது இருக்கலாம். புதுசா தேவையான கிடைக்கலாம் கூட அது இழக்காமலாவது இருக்கலாம். நீங்க என்ன மேடம் சொல்றீங்க, நான் இதெல்லாம் பார்த்துதான் நான் வந்து கத்துக்கிட்டேன், நான் இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல தான் கத்துக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. நான் வந்து சொல்றது என்னன்னா அது அளவுக்கு அதிகமா அந்த மோகத்திலேயே அதுலயே அடிக்ஷனா ஊறி போய் சும்மா சர்ச் பண்ணிட்டே இருந்து உங்க வேலைகளையும் மறந்து போய் அதுல நீங்க இருக்கீங்கல்ல. நான் அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு சில இது கூட பரவாயில்ல. சில பேர் வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறோம், அது வந்து ரீல்ஸா போட போறோம், அந்த எட்ஜ் டாப் ஆஃப் த எட்ஜ்ல வந்து நிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் உயிர் பலியே கொடுத்திருக்காங்க. அவங்களும் ஒரு உயிர் பலி கொடுத்துட்டாங்க. சரி, அது எத்தனை நாள் நம்ம வந்து பார்க்க போறோம்? அன்னைக்கு ஒரு நாள் பாத்துருப்போமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம காலம் வரைக்கும் எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியும். அவரு வாழ்ந்த காலத்துல இல்லைன்னா கூட நமக்கு எம்ஜிஆரை பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு அவங்கள பத்தி தெரியும். இனி வர காலகட்டத்துல தெரியுமானா அப்படி யாரோ ஒரு லீடர் இருந்தாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப அடுத்தக்கப்புறம் காலகட்டத்துல யாரோ ஆக்டர் இருந்திருப்பார் போல இருக்கு அப்படின்றது அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸா இருந்தாலும் கூட இனி வர அப்கமிங் ஜெனரேஷன்ல அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த புகழ் வந்து நிலைச்சிருக்கு. அவங்களுக்கு அப்புறம் அந்த பேரு வேணா நிலைச்சிருக்கே தவிர அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செய்தாங்க, எங்க போனாங்க, எங்க வந்தாங்கன்றது யாருக்குமே இங்க தெரிய போறது கிடையாதுங்க. அப்படி இருக்கிறப்போ நான் அப்ப ரீல்ஸ் போடுறேன், நான் இச்சல இருக்க போறேன், நிறைய லைக்ஸ் வர போகுது, நிறைய வியூஸ் வர போகுது, எத்தனையோ பேர் இந்த உயிர் பலியை கொடுக்குறீங்க, இதெல்லாம் எதுக்கு? போன உயிர் திரும்பி வருங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உயிர் போனா திரும்ப வருமா? பணம் போனா கூட சம்பாரிச்சுக்கலாம், உயிர் போனா திரும்ப வருமா? எத்தனை பேர் இந்த உயிரை வந்துட்டு இழந்திருக்காங்க. இதுல வேற லைக்ஸ், இதுல வேற வந்து ரெஸ்ட் இன் பீஸ், ரெஸ்ட் இன் பீஸ்ன்ற ஒரு கமெண்ட்ஸ் வேற. அவ்வளவுதான், அந்த சோசியல் மீடியா அப்படியே முழுகி போச்சு. அவங்களும் அந்த உயிரும் போய் சேர்ந்துருச்சு. நீ எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரிய போகுது? அதனால கொஞ்சம் ஞானத்தோட யோசிங்க. நிறைய நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். கொஞ்சம் இந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் மனப்பக்குவத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களை பராமரிக்கிற வேலையை நல்லபடியா பாத்துக்கலாங்க. இப்படிதான் வந்து இது வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சோசியல் மீடியாலாம் எதுவுமே கிடையாது. ஆனா உட்கார்ந்த தியானம் பண்ண இடத்துல வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வான மண்டலங்கள்ல நடக்கிற அத்தனை விஷயங்களுமே. இப்ப நான் எத்தனையோ இந்த ஸ்பீச்ல நான் கொடுத்திருக்கேன், திரும்ப திரும்ப அதை தான் சொல்வேன். இப்ப இந்த காலத்துல வந்து நாம கண்டுபிடிக்கிற இந்த பிளானட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல உட்கார்ந்து சித்தர்கள்
உட்கார்ந்த இடத்துல வந்து சொன்னாங்க. உட்கார்ந்த இடத்துல இந்த கிரகங்களை வச்சு சொன்னது அதுதான் கோவில்களை நவ கிரகங்களாவும் செதுக்கி வச்சாங்க. நீங்க வேணா கூட போய் பாத்துக்கோங்க. ஆதிகால பழங்காலத்து கோயில்ல இருந்து நவகிரகங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் இப்போதான் இந்த டெலஸ்கோப் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த சேட்டலைட் எல்லாம் இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்துல இப்போதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் இந்த காலகட்டத்துல இந்த பிளானட்ஸ் எல்லாம் இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் உட்கார்ந்த இடத்துல சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த கோவில்கள் அமைச்சாங்க. இப்ப சிவபெருமான் கோயில்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் நேர்கோட்டுல இருக்கும். அதெல்லாம் எப்படி சாத்தியமானது? ராஜராஜன் சோழன் கட்டின அந்த பில்டிங், அந்த கோவில் எல்லாம் இன்னமும் இன்னும் இதிகாசத்திலேயோ புராணங்களையோ இடம் பெற்றிருக்குது. அதுல இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க கூட முடியல. இந்த டெக்னாலஜியை வச்சு கூட அந்த அளவுக்கு வந்துட்டு பில்ட் பண்ணிருக்க முடியுமான்றது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கோவில்ல அந்த தூண் அப்படியே நிக்குங்க. அடியில நீங்க ஒரு ஷாலை போட்டாலும் ஒரு வேஷ்டி நீங்க எந்த ஒரு இது போட்டாலும் அடியில இருந்து நீங்க புடிச்சு எடுத்துக்கலாம். ஆனா தூண் மேல இருந்து அப்படியே நிக்கும். இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் எப்படி வந்து டெக்னாலஜி இல்லாத காலத்திலே கத்துனாங்க? ஏன்னா அவங்க தன்னை அறிந்தார்கள். அவங்க தன்னிலையை அறிந்தவங்கன்னா அவங்க உட்கார்ந்து அவங்க யாருன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிற எந்த ஒரு இப்ப நாமளா போனா நம்மள எத்தனை பேருக்கு வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றத சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா அந்த காலத்து முன்னோர்கள் நம்ம நினைக்கிறத வச்சோ, நம்ம பழகுறத வச்சோ, நம்ம பேசுறத வச்சோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றத அவங்கள கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட முடியும். காரணம் அவங்க தன்னிலை அறிந்தவர்கள். அந்த காலத்துல செல்போன் மோகம் கிடையாது, சோசியல் மீடியான்றது கிடையாது. இது எல்லாமே இல்லாத காலகட்டத்துல அவங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க. நாம சொல்றோம் டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுன்ட்டு. எங்க டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு? அந்த காலத்துல இங்க ஒரு அதாவது நான் சொல்றது இந்த கலியுகம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன அந்த கால ராஜராஜன் சொன்னா ஒரு மருத்துவச்சிதான் வந்தாங்க. எல்லாருக்கும் அந்த மருத்துவச்சின்றவங்க இது பார்ப்பாங்க, மூலிகைகள் அரைச்சு கொடுப்பாங்க. பல வருஷங்கள் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. இந்த வருஷம் இப்போ இந்த இருக்க காலகட்டத்துல பல வருஷம் வாழ்றதுக்கு ஓகே மெடிக்கல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதை நான் குறைய சொல்ல மாட்டேன். மெடிசன் நமக்கு கண்டிப்பா தேவைதான். மூலிகைகளை விட இந்த மெடிசன்றது இப்போ நமக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் தான். ஆனா நான் இப்போ இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த சோசியல் மீடியாவை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம வீட்ல இருந்தே ஆன்லைன்ல பார்த்துட்டு குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மோகத்துக்கு உள்ள போறாங்க. ஏன்னா யூடியூப் பார்த்து குழந்தை பெத்துக்கலாமா? ஏங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகுதுன்றது சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்க 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டு வந்த அந்த டாக்டர்ஸ்க்கு எங்க என்னென்ன விஷயங்கள் போகுது, எப்படி வந்துட்டு அந்த குழந்தைய எடுக்கணும், யூட்ரஸ் எங்க இருக்கு, ஓவரிஸ் எங்க இருக்கு, இது எல்லாமே பார்த்துட்டு அவங்க இத்தனை வருஷமா படிச்சுட்டு ட்ரெயின் ஆயிட்டு வந்து இப்ப வந்து குழந்தைய வந்து எடுக்கிறாங்க. அது போல அந்த காலத்துல மருத்துவச்சி இங்க எடுத்தாங்க அப்படின்னா அது பாரம்பரியமா அவங்க வந்துட்டு அந்த மருத்துவத்திலே இருந்தாங்க. சோ அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால வீட்லயே அந்த மருத்துவச்சியை கூப்பிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க யூடியூப பார்த்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு இப்படி வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த எங்க யூட்ரஸ் இருக்குன்னு முதல்ல யூட்ரஸ் எங்க இருக்குன்னாவும் தெரியுமா? இந்த வீடியோவை பார்த்து நீங்க குழந்தைய வந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மோகம்னு ஒண்ணு வந்தது சோசியல் மீடியால. ஒரு குழந்தை ஒரு பெரியவங்க உயிர்ல இருந்து குழந்தைங்க உயிர்ல இருந்து அழிக்கிற வரைக்கும் இது இது போதும், இந்த விஷயத்த நம்ம பார்த்தே வந்து செஞ்சுக்கலான்ற அளவுக்கு போயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்னன்னா அந்தெல்லாம் நீ கத்துக்கிறத ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கிறீங்களா சரி, ஒரு படிக்கிறீங்களா அதுவும் சரி, எஜுகேஷன் இதுல ட்ரெயின் பண்ணீங்களா ஓகே சரி. இப்ப குழந்தை பத்தினா ஓகே அது என்ன இருக்குதுன்றது பாத்துக்கிற வரைக்கும் சரி. ஆனா ட்ரைனிங் இல்லாம ஒரு உயிரோட விளையாடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான, சொல்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் ஒரு மோகத்துக்குள்ள மூழ்கி ஆன்லைன்லயே இதை பார்த்துட்டா நம்ம செஞ்சுக்கலாம், ஆன்லைன்லயே இதை பார்த்துட்டு செஞ்சுக்கலாம், ஆன்லைன்ல பார்த்தா படிச்சுட்டா பரவாயில்லைங்க, ஆன்லைன்ல பார்த்துட்டு ஒரு குழந்தைய எப்படிங்க டெலிவரி பண்றது? சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் எதுக்கு இத்தனை வருஷமா அவங்க எதுக்கு டாக்டர்ஸ்க்கு படிக்கணும்? அவங்க இந்த யூடியூப பார்த்தே நாமளும் டாக்டர் ஆயிக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குங்க. இப்போ இதுதான் நான் வந்து சொல்ல வருது. இந்த மோகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மனப்பக்குவத்தோட நாம யாருன்னு ஒரு புரிதல் இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு நெகட்டிவ் வைப்புக்குள்ள போகாம நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம், நம்ம பிள்ளைங்களை வந்து காப்பாத்திக்கலாம். நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்காது, நிறைய ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்காது, நிறைய டென்ஷன்ஸ் இருக்காது. இந்த டென்ஷன்ஸ் எல்லாமே இந்த நெகட்டிவ் வைப்ப கையில வைக்க 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 கண்டிப்பா வரும். இந்த போன்ன்றது பாசிட்டிவ் வைப்னு யாருங்க சொன்னது? இந்த போன் கண்டிப்பா சொல்ற நெகட்டிவ் வைப் தாங்க. நீங்க ப்ளூடூத் சிம்பிள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் பாசிட்டிவ் சிம்பிளே கிடையாது. எல்லாமே அடிக்ஷனுக்கு கூடிய ஒரு சிம்பிள் தான். இது எல்லாமே ஒரு அடிக்ஷனுக்குள்ளார கொண்டுட்டு போகிற ஒரு நெகட்டிவ் வைப் தான். இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இருக்குங்களா? ஏதாவது கேள்வி கேட்கணுமா?
ஹலோ, இதை கேக்குதுங்களா? முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரொம்ப நாளா இது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கொடுக்கலாமா? அது ஜஸ்ட் அது எப்படி சொல்றது, நான் கொடுக்கல. அது ஏதோ இறைவன் சித்தம் தான் கொடுத்தாங்க. கேட்கல. அது ஏதோ காட் பேஸ் அது அமைஞ்சதான். புரியல சார். ஹலோ, கேக்குதா? அது ஆஹா. இறைவன் சித்தம் அமைஞ்சது அப்படின்னு. ஓகே. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.